இந்தாங்க தண்ணி. முதல் யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி குடுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நல்ல அம்மா. கொடுங்க ஃப்ரெண்ட். சரி, நீ உட்கார். ஃப்ரெண்ட், வீட்ல நீ உங்க அம்மா மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா மில்கி மேன். இப்ப அம்மா எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. நீ நைட்டு முழுக்க வீட்ல இல்ல, அதான் அம்மா உன்னை தேடி போயிருப்பாங்க. நீ அம்மாக்கு கால் பண்ணி பாரு. ஓகே மில்கி மேன். என்னாச்சு? அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மில்கி மேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. என்னாச்சு ஃப்ரெண்ட்? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மாடி மா எந்திரிமா. மா என்னாச்சுமா? ஏமா நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? இல்ல சாமி, இன்னும் என் பையன் கிடைக்கவே இல்லை. ஹலோ புகழ், ஹலோ புகழ், எங்க இருக்க? புகழ், புகழ், கண்ணா எங்கடா இருக்க? புகழ். ஹலோ ஹலோ, நான் புகழ் இல்லைங்க, புகழோட ஃப்ரெண்டு. நாங்க இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கோம். புகழ் வீட்டுக்கு வந்துட்டானா? ஆமாங்க, இப்பதான் வந்தோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் உங்க பேரு? என் பேரு அம்மா, அவர் பேர் மில்கி மேன். நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நான் கோயில்ல இருக்கேன்டா கண்ணா. நீ எப்படி இருக்க? எங்க போன? அதெல்லாம் அவெஞ்சர் சீரியஸ் மாதிரிமா, பெரிய கதை. நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேம்மா. இதோ நான் இப்பவே வரேன், சரியா? ஓகேமா. மில்கி மேன், எங்க அம்மா இப்ப உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்க அம்மாவை பாத்துட்டு போயிடுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணி உங்க அம்மாவை பாத்துட்டே போறேன், சரியா? தேங்க்யூ மில்கி மேன். சாமி, என் பையன் கிடைச்சிட்டா. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா அந்த சிவா உன் பையனை காப்பாத்துவான். சீக்கிரம் வீட்டுக்கு போமா. ரொம்ப நன்றி சாமி. இருக்கட்டும்மா. கடவுளே, என் பையன் புகழை என்கிட்ட சேர்த்துட்ட. ரொம்ப நன்றி. புகழ் கிடைச்ச விஷயத்த மையக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்.
சொல்லு சக்தி. மஹி, புகழ் கிடைச்சிட்டான். என்ன சொல்ற? புகழ் எங்க இருக்கான்? வீட்ல தான் இருக்கா மகி. யாரோ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ உடனே வீட்டுக்கு போ, நான் அங்க வந்துட்டு இருக்கேன். சரி, நான் உடனே வீட்டுக்கு போறேன். நீ எதுவும் பதட்டப்படாம வீட்டுக்கு வந்து சேரு. ஓகே. புகழ், அங்கிள், புகழ், டேய் எங்கடா போன? என்னாச்சுடா உனக்கு? ரவுடிங்க வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. தோ மில்கி மேன் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு. ஹலோ சார். ஹாய். ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார்றா. சார், ரொம்ப தேங்க்ஸ். யூ ஹவ் டன் a great help. இவங்க அம்மாக்கு இவன் தான் சார் உலகம். இவன் மட்டும் இல்லைன்னா அவங்க அம்மாக்கு உயிரே நின்றும் சார். நீங்க காப்பாத்தினது புகழ் மட்டும் கிடையாது சார், அவங்க அம்மாவையும் சேர்த்துதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஐயோ சார், என்னது? இதுல என்ன இருக்கு? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். இதுக்கு கையில எடுத்து கும்பிடுறீங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும், விடுங்க. இத பாருங்க சார், இது உங்க தன்னடக்கத்தை காட்டுது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். ஐம் சாரி, மதத்துல இருந்து எதோ பேசிட்டு இருக்கேன். உங்க பேரு? யூ குட் நேம் சார். என் பேரு நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். இவரை தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இவர்தான் மில்கி மேன். மில்கி மேனா? ஆமா, நீங்க டிவில தான் பார்த்தது இல்ல? ஆட்ல வருவார்ல மில்கி மேன், அவர்தான் இவரு. சார், நீங்க மாடலா சார்? நோ, நான் ஒரு பிசினஸ் மேன். என் ப்ராடக்ட் ஷூட்டிங் அப்ப திடீர்னு ஆர்டிஸ்ட் வர முடியாம போயிடுச்சு. அதனால நானே என் ப்ராடக்ட்ல நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாரு. ஓகே சார். நீங்க? இவங்க அம்மாவோட நான் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் சார். மொரர்லெஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே. உங்க பேரு? மகேந்திர சிங். நைஸ் நேம். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஐயோ, எங்க கிளம்புறீங்க? இவ அம்மாவை நீங்க கண்டிப்பா பாத்துட்டே போகணும். இவங்க அம்மா வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க. அவங்களோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ப்ளீஸ், அவங்க உங்களை பர்சனலா பார்த்து தேங்க்ஸ் சொன்னாதான் அவங்களுக்கு கண்டிப்பா திருப்தியா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஆமா மில்கி மேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, அவங்க எப்போ வருவாங்க? எனி டைம். ஷீ இஸ் ஆன் தி வே. ஜஸ்ட் 10 minutes. ஓகே. ஜஸ்ட் few minutes வந்துருவாங்க. இட்ஸ் ஓகே சார். டைம் வேற ஆகுது. சாரி மகேந்தர், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக தான் டெல்லியே வந்தேன். சார் ப்ளீஸ் சார், ஜஸ்ட் 5 minutes சார். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வேற போகணும். நான் இன்னொரு நாள் வந்து வேணா அவங்ககிட்ட தேங்க்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். கிளம்பணும். சார் ப்ளீஸ் சார், ஜஸ்ட் another 5 minutes சார், எனக்காக. இல்ல ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங். ஓகே சார், யூ கேரி ஆன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் போயிட்டு வரேன். பாய் மில்கி மேன். ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். அப்படி நான் வரேனோ இல்லையோ, என்னோட ஞாபகார்த்தமா உனக்கு ஒரு gift ரெடி பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட், என் ஞாபகார்த்தமா இந்த gift உங்க வீட்லயே இருக்கட்டும். எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த gift எடுத்து பாத்துக்கோ, சரியா?
தேங்க்யூ மில்கி மேன். ம். சரி ஓகே சார் நான் கிளம்புறேன். ஓகே சார். மில்கி புகழ், பாய் நான் வந்துடுறேன். பாய். ம். வாங்க சார். புகழ், அம்மா சக்தி, புகழ். புகழ், என் செல்லம், என் பட்டு, என் தங்கம், எங்கடா போன? அம்மா உன்னை பார்க்க முடியாம எப்படி தப்பிச்சு போயிட்டேன் தெரியுமா? அம்மா அழாதீங்கம்மா. என்ன அந்த ரவுடிங்க கடத்தினாலும் அந்த மில்கி மேன் வந்து காப்பாத்திட்டார்ல. மில்கி மேனா? ஆமாமா, இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி இவர் மில்கி மேன்மா. அவர் தான் என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு. அன்னைக்கு விளம்பரத்துல வந்தாருன்னு சொன்னேன்ல, அவர்தாம்மா. எங்க அவரு? இப்பதாம்மா அவர் போறாரு, நீங்க வரீங்க. அடடா, நான் அவரை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே. நீ அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல புகழ். என் உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவரு கால்ல விழுந்து நான் நன்றி சொல்லிருப்பேனே. சாரிமா. பரவாயில்ல புகழ். மகி, அவர் நம்பரை வாங்குனீங்களா? சாரி சக்தி. புகழ் கிடைச்ச சந்தோஷத்துல அவர் நம்பர் வாங்க மறந்துட்டேன். என்ன மகி, அவர் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அவர் நம்பர் கூட வாங்காம விட்டுட்டியே. somehow something எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஐம் சாரி. ம். என் குழந்தைய காப்பாத்தி என்கிட்ட சேர்த்து அவரு தெய்வத்துக்கு சமம். அந்த தெய்வத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே. அட்லீஸ்ட் அவர் போன் நம்பர் வாங்கியிருந்தா ஒரு நன்றியாவது சொல்லிருப்பேன். அதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. சாரி சக்தி. அம்மா, அந்த மில்கி மேன் எனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போயிருக்காருமா. இங்க பாருங்கம்மா. நல்லா இருக்கு. ம். சொல்லுங்க. ஆமா, ஓகே.
ஹே ஐ வில் கால் யூ பேக் ஓகே. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சோ சுந்தர், நான் சமைச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு என் மேல தண்ணி ஊத்துனீங்க? சமைச்சிட்டு இருந்தியா? ஆ, வீட்டை சுத்தி நல்லா பாரு கொஞ்சம். என்ன குக் பண்ண புகை வருது? ஆ, குக் பண்ண புகை வர்றது நார்மல் தானே? ம் குக் பண்ணா புகை வர்றது நார்மல் தான். ஆனா வீடே தீப்பிடிக்கிற அளவுக்கு புகை வருதுன்னா அது அப்நார்மல். நல்ல வேலை இத நான் பார்த்தேன். இதுவே பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்திருந்தானே வை, ஃபயர் ஸ்டேஷனுக்கே போன் பண்ணிருப்பான். ஆமா, இவ்ளோ புகை வர அளவுக்கு நீ என்னதான் சமைச்ச? அது நூடுல்ஸ். ஆ? ம். இந்த நூடுல்ஸ் சமைக்க தான் இவ்ளோ புகையா? ம், சரி, உனக்கு சமைக்க தெரியும்ல? அதெல்லாம் சூப்பரா சமைப்பேன். என்னென்னலாம் சமைப்ப? டீ, காஃபி, நூடுல்ஸ், இட்லி, தோசை, சாப்பாடு. ம். இந்த சாம்பாரு, காரக்குழம்பு, குருமா இதெல்லாம் சமைக்க ஆக்சுவலா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் அதெல்லாம் சமைக்கிறது இல்ல. ம். ம். சரி வா. எங்க? ஆ லேட் ஆயிடுச்சு, உனக்கு டிஃபன்ல வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு மாத்திரை போடணும். நான் வேற ஆபீஸ் போகணும். வா வா, ம், தயவு செஞ்சு வா. குட் மார்னிங் சார். Good morning, sir. குட் மார்னிங் சார். யோ, எருமை எருமை, எதுக்கு ஆள் வர தெரியல, இப்படி இடிச்சிட்டு போற? சாரி தம்பி பாஸ், ஃபைல நான் பாத்துட்டு போனதுனால எதிர்க்க நீங்க வந்ததை நான் கவனிக்கல. அப்புறம் தம்பி பாஸ், நான் எரும மாடு இல்ல, குறுக்க வந்து இடிச்சிட்டு போற காள மாடு. நீ கருப்பா இருக்கிறதுனால எருமை மாடுதாயா? சரி, நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படியே வச்சுக்கோங்க தம்பி பாஸ். சரி, இப்ப எங்க போற? உங்க வீட்டுக்கு தான் தம்பி பாஸ். என் வீட்டுக்கா? எதுக்கு? உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினல, அதுக்கு தான். ஏய் உராங்குட்டான் மண்டையா, நான் இங்க இருக்கேன்ல, என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ஏன் என் வீட்டுக்கு போகணும்? ஆமால, சாரி தம்பி பாஸ், நீங்க இடிச்சதுல மண்டெல்லாம் குழம்பி போயிடுச்சு. ஆமா, உங்களை யார் அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வர சொன்னா? நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பேன்ல. எதுக்கு? என் வீட்டுக்கு வந்து மீனாட்சி சமைச்சத சாப்பிட்டு போற சாக்குல என்ன போட்டு கொடுக்கறதா? நான் உங்களை போட்டு கொடுத்தனா? எப்ப தம்பி பாஸ்? ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க தம்பி பாஸ். சாரி தம்பி பாஸ். யோ, நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ, இனிமே அதெல்லாம் செய்யவே கூடாது. எதை தம்பி பாஸ்? ஆ, என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்குறது. இங்க பார், என்கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கினா எனக்கு போன் பண்ணு. தம்பி பாஸ், ஒருவேளை நீங்க போன் எடுக்கலனா? மெசேஜ் பண்ணு. ஒருவேளை நீங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலனா? பேசாம மூடிட்டு உட்காரு, நானே வந்து கையெழுத்து போடுவேன். ஓகேவா? ஓகே தம்பி பாஸ். யோ யோ, இப்ப எங்க போற? ரிசப்ஷன் ரீட்டா கிட்ட பேச போறேன். அதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் ஆகணுமா? சொல்லுங்க, அதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் ஆகணுமா? அங்க போனா பர்மிஷன் ஆகணும், இங்க போனா பர்மிஷன் ஆகணும், பாத்ரூம் போனா பர்மிஷன் ஆகணும். அந்த ரிசப்ஷன் ரீட்டா கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் ஆகணுமா? சொல்லுங்க, பர்மிஷன் ஆகணுமா? யோ யோ, அதுக்கெல்லாம் பர்மிஷன் தேவையில்ல, நீ போ. சொல்லுங்க. யோ, ரிசப்ஷன் அந்த பக்கம் இருக்கியா? தெரியாதா எனக்கு? ரீட்டா அந்த பக்கம் தான் இருக்கான்னு எனக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன இவன் இவ்வளவு எமோஷன் ஆகுறான்?